ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஐபிபிஎஸ் கிளரிக்காலுக்கான ப்ரிலிம் டெஸ்ட் தான் என்ன பண்ண போறோம் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ நம்ம டெய்லியும் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா எங்க கூட என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஸோ உங்க கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஈகர்லி வெயிட்டிங். ஸோ நிறைய வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. இந்த சேனல்ல இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸ்பிளனேஷன்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்கன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட வியூஸை தாராளமா நீங்க எங்களுக்கு என்னவா ஷேர் பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்ஸா ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 270 ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்டே வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ரித்மேட்டிக் ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுல 270 ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலா இருக்காங்க, விச் மீன்ஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மண்டே டியூஸ்டே புக் ஃபேருக்கு ஒன்னா சேர்ந்து போறாங்க. இதுல ஈச் டே வந்து 60 கேர்ள்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா விசிட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 60 கேர்ள்ஸ்னா 2 நாளைக்கு டோட்டலா 120 கேர்ள்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, விசிட் பண்ணிருப்பாங்க அந்த புக் ஃபேர். அது மட்டும் இல்லாம பாய்ஸ்க்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மண்டே எவ்வளவு பாய்ஸ், டியூஸ்டே எவ்வளவு பாய்ஸ் அப்படின்ட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா how many boys visited on Monday. ஸோ அப்போ டோட்டலா வந்து 270. இந்த 270 அப்படிங்கிறது யாருன்னா பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ். இதுல ஒரு நாளைக்கு 60 கேர்ள்ஸ் அப்படிங்கும் போது 2 நாளைக்கு 120 கேர்ள்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, புக் ஃபேரை விசிட் பண்ணிருப்பாங்க. அப்ப ரிமைனிங் 150. அப்ப இந்த ரிமைனிங் 150 தான் யாரோட கவுண்ட், பாய்ஸோட கவுண்ட். இவங்க தான் நம்ம என்ன ரேஷியோல ஸ்பிளிட் பண்றோம், 1:2 அப்படிங்கிற ரேஷியோல ஸ்பிளிட் பண்றோம். இவங்க நம்ம கேட்கிற क्वेश्चन என்னன்னா மண்டே எவ்வளவு பாய்ஸ் விசிட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. மண்டே 1:2ங்கிற ரேஷியோவா, டோட்டலா 3 பார்ட்ஸா, அப்ப 150 தான் வந்து 3னா நமக்கு தேவை 1. கிளியரா? சோ கேன்சல் பண்ணா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் யாரா இருக்காங்க, 50யா இருக்காங்க. கிளியரா? இது நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். AB start a business with investment in the respective ratio of 2:3. So அப்போ AB ஓட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 2:3. At the end of 6 months from the start of the business, A left. So A வந்து எவ்வளவு நாள் தான் பிசினஸ்க்குள்ள இருந்திருக்காங்க அப்படின்னா 6 months தான் வந்து பிசினஸ்க்குள்ள இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் A போயிட்டாங்க. If the annual share, அப்போ கடைசி வரைக்கும் பிசினஸ்க்குள்ள ஆனுவல் ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்க. அப்ப கடைசி வரைக்கும் பிசினஸ்க்குள்ள யார் இருந்திருப்பாங்க, நமக்கு தெளிவா தெரியும் இல்லையா, யார் இருந்திருப்பாங்க, டெஃபினட்டா B தான் இருந்திருப்பாங்க. அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், நானு ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம் இல்லையா. சோ 6 2s are 12. So 1/3. அப்போ 1 வந்து யாரோட, if A share of total annual profit was rupees 560. அப்போ total annual profitல A share வந்து 560 னா, so A ஓட profit வந்து 1 part, B ஓட profit வந்து 3 part. டோட்டலா எவ்வளவு பார்ட் ப்ராஃபிட், 4 பார்ட்ஸ் வந்து ப்ராஃபிட். அந்த 4 பார்ட்ஸ் வந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், 1 பார்ட் யாரோடது, A ஓடது. அப்போ 1 பார்ட் தான் வந்து 560 அப்படின்னா 4 பார்ட்ஸ் எவ்வளவுன்னு என்ன பண்ணலாம், நானு கண்டுபிடிக்கலாம். அப்போ 0 வந்துரும் டெஃபினட்டா. 6 4s are 24. 4 0 முடியக்கூடிய ஆன்சர் 2 இருக்கு. அப்ப 6 4s are 24 னா 56 into 4 அப்படிங்கும் போது 50 into 4 வந்து பார்த்தோம்னா 200. 6 4s are 24. 224. அப்ப 224 0 தான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். இல்ல 560 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 500 into அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப சிம்பிளான क्वेश्चनா தான் இருக்கு. So the average age of the percentages of A and B is 38 years. So A க்கும் B க்குமான average percentage வந்து பார்த்தோம்னா 38 years அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி respective ratio between A's age and B's age at that time was 7:10. What will be A's age 14 years hence? The average percentage of A and B அப்படிங்கும் போது sum of the percentages of A and B யாரா இருப்பாங்க, 76 இருப்பாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கும் போது A க்கும் 4 years before, B க்கும் 4 years before. அப்ப டோட்டலா எவ்வளவு இயர்ஸ் நான் பின்னாடி போகணும், 8 years பின்னாடி போகணும். அப்ப 76ல இருந்து 8 years நான் பின்னாடி போறேன் அப்படிங்கும் போது யாரா இருப்பாங்க, எனக்கு 68 இருப்பாங்க. இந்த 68 இந்த டோட்டல் ஏஜ் 68 தான் A க்கும் B க்குமான ரேஷியோவா இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த 68 தான் வந்து 17 பார்ட்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், 7 பார்ட்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? கிளியரா? அப்போ 4னா இங்க என்ன வந்துரும், நமக்கு 28. அப்ப 28 அப்படிங்கிறது என்னது, 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட இப்ப 28 அப்படிங்கிறது ஏவோட ஏஜ் 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம 4 years ஆட் பண்ணணும். அது கூட 14 years hence வேற என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 8 plus 8 16 carry 1 46. அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது, 46. கிளியரா? 4ஐயும் ஆட் பண்ணணும், 14ஐயும் ஆட் பண்ணணும். ஏன்னா இது 28ங்கிறது 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏவோட வயசு.
புரியுதா? அப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டுட்டு வந்துட்டு அவங்க இப்ப இதான் பெர்சன்டேஜ் இருக்கும். இதுல இருந்து 14 இயர்ஸ் ஹென்ஸ்ங்கறனால 14 என்ன பண்றோம் நம்ம ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் क्वेश्चन. The respective ratio between both A's upstream and downstream speed is 7:8. அப்ப upstream speed கொடுத்துட்டாங்க, downstream speed கொடுத்துட்டாங்க. both A's upstream speed வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 17.5 km/h அப்படின்னு கொடுத்துட்டாங்க. What distance will it cover downstream in 2 hours? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அப்ப இந்த 17.5 தான் வந்து யாருன்னு பார்த்தோம்னா 7 parts. கிளியரா? அப்போ 17.5 தான் வந்து 7 parts அப்படின்னா 9 தான் யார் நமக்கு 9 யார் நமக்கு டவுன்ஸ்ட்ரீம். சோ அப்ப இங்க இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடைக்கும். எனக்கு தேவை என்னது டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா என்னது ஸ்பீட் இன்டு டைமா. அப்ப 17.5 டிவைடட் பை 7 இன்டு 2ங்கிறது என்னதுப்பா எனக்கு இன்டு 9ங்கிறது என்னதுப்பா நமக்கு டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீடா. அப்ப டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இன்டு 2 அப்படிங்கும்போது டவுன்ஸ்ட்ரீம்ல என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவாங்க தெரிஞ்சிருமா இந்த 2 hours. புரியுதா? இன்டு 2 எடுத்துக்கிறோம். ஏன் எடுத்துக்கிறோம்னா இன்டு டி. ஓகேவா? சோ இத சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது 17.5 இருக்கு இல்லையா? சோ 17.5 னா so 7 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 2.5. so 2.5 into 2 அப்ப 2.5 into 2ங்கும்போது 5 9 5s are 45. given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது 45. இங்க ஏன் நம்ம 9 மல்டிபிள் செக் பண்ண முடியாது அப்படின்னா ஆப்ஷன்ல என்ன இருக்கு எனக்கு நன் இருக்கு. சோ இங்க தான் பார்த்தோனே தெரியுது இல்ல 9 இருக்குன்னு. இத பார்த்தோனே 9 மல்டிபிள் தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். சோ 45 இருக்கு நன் இருக்கு. அப்போ ஆன்சர் என்னவா தான் இருக்கும் எனக்கு 45 தான் இருக்கும். சோ 9 மல்டிபிள் செக் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைச்சிரும் ஆன்சர் கிடைச்சிரும். சோ 9 மல்டிபிள் செக் பண்ணா டெஃபினெட்லி நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. The digit in the tens place of a 2-digit number is 6 more than that in the units place. So, unit placeல ஒரு number இருக்கு. So, unit placeல இருக்கக்கூடிய number compare பண்ணும்போது tens placeல இருக்கக்கூடிய number எப்படி இருக்கு அப்படின்னா unit placeல இருக்கிறத விட 6 அதிகமா இருக்கு. 6 values அதிகமா இருக்கு. If the sum of x the number formed when digits are reversed is 110. So, அப்போ அந்த 2-digit நம்பரும் அந்த 2-digit நம்பரை ரிவர்ஸ் பண்ணும்போது கிடைக்கிற நம்பரையும் நான் சம் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஆன்சர் யாரா இருக்காங்கன்னா 110 இருக்காங்க. அப்போ 6 மோர் தானா இருக்கு. சோ 10s பிளேஸ்ல இருக்கக்கூடியது யூனிட் டிஜிட்டை கம்பேர் பண்ணும்போது 6 அதிகமா இருக்கு. சோ இப்போ அந்த நம்பர் and then வந்து பார்த்தோம்னா அதோட ரிவர்ஸ் ரெண்டுத்தை ஆட் பண்ணும்போது 110. சோ இதுக்குலாம் என்ன பண்ணிரணும் டைரக்டா ஆப்ஷன்ல இருந்து போயிரணும். சோ அப்போ இங்க 60 இருக்கு. 0 வந்து பார்த்தோம்னா டென்ஸ் யூனிட் பிளேஸ்ல இருக்கிற நம்பரை விட டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிறது 6 அதிகமா இருக்கு. இப்போ நான் இதை வந்து ரிவர்ஸ் பண்ணனா 0 6 ஆட் பண்ணா எனக்கு 66 தான் வருது. எனக்கு 110 வரணும். இது அப்ளிகபிள் கிடையாது. இது 93. சோ இங்க யூனிட் பிளேஸ்ல இருக்கிறத விட டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிறது 6 அதிகமா இருக்கு. இதை நான் ரிவர்ஸ் பண்றேன் அப்படிங்கும்போது 39. சோ அப்ப 39ங்கும் போது டெஃபினட்டா இங்க 2ன்னு முடியக்கூடிய நம்பர் வருது. அப்ப இதுவும் எனக்கு என்ன இருக்காது வராது. 82. சோ அப்போ 2 விட 8ங்கிறது 6 அதிகமா இருக்கு. அப்ப இது 82ங்கிறது 28. சோ சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்குது நமக்கு 110. அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். புரிஞ்சுதா இது? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. If the radius of a circle is 3/4 of a side of a square of perimeter 112 centimeter, what is the area of circle? So what is the area of circle அப்படிங்கும்போது எப்ப area of circle கண்டுபிடிக்க சொல்றாங்களோ எப்பலாம் area of circle அப்படிங்கிற ஒரு லைனை பாக்குறீங்களோ அப்பலாம் என்னோட ஆன்சர் கண்டிப்பா யாரோட மல்டிபிளா தான் இருக்கும் அப்படின்னா 11 மல்டிபிளா தான் இருக்கும். கிளியரா இது? எப்பலாம் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள்ங்கிற ஒரு வார்த்தை கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அப்பலாம் டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாராதான் இருப்பாங்க 11 மல்டிபிளா தான் இருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்ப 11 மல்டிபிள் அப்படிங்கும் போது கிவன் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கிவன் ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம்னா 11 மல்டிபிள் இருக்கா? சோ 10 minus 4 10 minus 4 இது 11 மல்டிபிள் கிடையாது. 9 minus 9 0 11 மல்டிபிள். சோ அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணலாம். இதுவும் 11 மல்டிபிள். இதுவும் 11 மல்டிபிள். இதுவும் 11 மல்டிபிள். அப்ப ரிமைனிங் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் என்னவா இருக்காங்க 11 மல்டிபிளா இருக்காங்க. சோ அப்ப இது எந்த எனக்கு என்ன ஆகாது அப்ளிகபிள் ஆகாது. அப்ப நான் என்னதான் பண்ணணும் சால்வ் தான் பண்ணணும். சோ ஸ்கொயர் ரேடியஸ் ஆஃப் a சர்க்கிள் எப்படி இருக்கு அப்படின்னா 3/4 of
side of square of perimeter 112 square of perimeter 112 அப்படிங்கும்போது இப்போ ஸ்கொயர் பெரிமீட்டரோட ஸ்கொயர் வந்து பார்த்தோம்னா 112 அப்போ பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 4a அப்போ 4a is equal to 112 னா அந்த 112 நான் யாரால டிவைட் பண்ணனும் 4 ஆல டிவைட் பண்ணனும் சோ 112 divided by 2 56 56 divided by 2 வந்து பார்த்தோம்னா 28 அப்ப அதுதான் என்னவா இருக்கும் எனக்கு a வா இருக்கும் கிளியரா கேன்சல் பண்ணோம்னா 7 3s are 21 எனக்கு தேவை என்னது ஏரியா ஆஃப் சர்க்கிள் pi r ஸ்கொயரா அப்ப 22 by 7 into pi r ஸ்கொயர் அப்படிங்கும்போது 21 into 21 அப்ப 1 times இது 3 times அப்ப 3 2s are 6 6 1s are 6 அப்ப கடைசியில 6ல முடியக்கூடியதா என்னோட ஆன்சர் சோ அப்ப என்னோட ஆன்சர் 1 இதுவா இருக்கலாம் இல்ல இதுவா இருக்கலாம் ரெண்டு பேர்ல யாருன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா சோ 21 into 3 அப்படிங்கும்போது 63 வருவாங்க 63 வந்து பார்த்தோம்னா 63 into 22 63 into 20 அப்படினாலே என்னோட ஆன்சர் எங்க போகுது 1200 ரேஞ்சுக்கு போகுது அப்ப டெஃபினட்டா யாரா ஆன்சரா இருக்க மாட்டாங்க 616 ஆன்சரா இருக்க மாட்டாங்க அப்ப இதுதான் என்னது என்னோட ஆன்சர் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் Train A 140 meter long crosses a vertical pole in 7 seconds. அப்போ 140 meter long vertical pole in 7 seconds அப்படிங்கும்போது இது ரெண்டுத்தையும் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் நானு train A ஓட ஸ்பீடு கண்டுபிடிக்கலாமா அப்ப train A ஓட ஸ்பீடு என்னவா இருப்பாங்க 20 meter per second இருப்பாங்களா சோ அடுத்தது train B ஓட length if it train B ஓட length என்னன்னு கேக்குறாங்க if it travels 18 km per hour சோ இங்க ஸ்பீடு எனக்கு மீட்டர் per secondல இருக்குன்னா எனக்கு இதுவும் எதுல தான் இருக்கணும் மீட்டர் per secondல தான் இருக்கணும் அப்ப 18 into 5 by 18 அப்படிங்கும்போது எனக்கு இங்க train B ஓட ஸ்பீடு என்னவா இருக்காங்க 5 meter per second இருக்காங்க train A வும் train B யும் ஒருத்தர் இன்னொருத்தரை எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மீட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் இப்படி மீட் பண்ணி முடிக்கிறதுக்கு 12 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்ப என்ன பண்ணணும் நானு train A ஓட டிஸ்டன்ஸ் லென்த் train B ஓட லென்த் நமக்கு தெரியாது divided by 20 plus 5 is equal to 12 25 அப்ப 140 plus B is equal to 12 into 25 12 into 25 9 answer வரும் 300 வருமா அப்ப 140 plus B is equal to 300 நான் B ஓட வேல்யூ யாரு 160 கிளியர் ஆயிடு இப்ப B ஓட லென்த் என்னவா இருக்க போகுது 160 இருக்க போகுது ஓகேவா சோ இதெல்லாமே நம்ம வந்து டாபிக்ஸ் பாக்கும்போதே டீடைல்டா பாத்துருப்போம் இல்லையா எப்படி சால்வ் பண்ணுது எல்லாத்தையும் அப்படினு சோ a plus b divided by u plus v opposite directionல டைம் கொடுத்திருந்தாங்க அப்படினா a plus b divided by u plus v is equal to time in opposite direction சோ அதுல தான் என்ன பண்ணிருக்கோம் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிருக்கோம் சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்மளோட ட்ரெயின்ஸ் கிளாஸ் இருக்கும் சரியா சோ அதெல்லாம் வந்து நீங்க லாகின் பண்ணனும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ல லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் பேங்கிங் கிளாஸே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயா கொடுப்பாங்க சோ அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவைல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபுல் பேங்கிங் கிளாஸே வந்து என்ன பண்றாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம் சோ அதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா டாபிக்ஸையும் தனித்தனியா டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம் சோ அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா out of his monthly salary ram pays 25% in mutual funds சோ அப்போ 100% salary-ல 25% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு கொடுத்துறாங்க அப்படினா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 75% இருக்கும் இல்லையா அந்த 75%ல x rupees ஹவுஸ் ரென்ட்க்கு செலவு பண்ணிட்டு மிச்சத்தை என்ன பண்றாங்கன்னா சேவ் பண்றாங்க அந்த ரிமைனிங் தான் வந்து பார்த்தோம்னா 9900 சோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அந்த அமௌண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா சேவ் பண்ணிருக்கிற அமௌண்ட்டை விட 4400 rupees எப்படி இருக்கு நமக்கு கம்மியா இருக்கு அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்போ என்கிட்ட வந்து பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு சேவ் பண்ணிருக்காங்க 9900 rupees புரியுதா அப்ப இத விட 4400 rupees என்ன பண்ணிருக்காங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்ப அது என்னவா இருக்கும் 5500 அப்ப இந்த 5500ங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு percentage ஸ்பெண்ட் பண்ணாங்க 25% அப்போ 5500 தான் வந்து 25 சரியா 25% வந்து 5500 எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 75% வேணும் அப்போ 75% எவ்வளவு புரியுதா அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன தெரியணும்னா ரிமைனிங் 75% குள்ளதான் என்னென்ன இருக்குன்னா இந்த எக்ஸ் ஹவுஸ் ரெண்டும் இருக்கு பிளஸ் இந்த 9900 இருக்கு இதெல்லாம் மொத்தமா சேர்த்து 75% புரியுதா
அப்போ இதுல எனக்கு இப்ப இதெல்லாம் சேர்த்து எனக்கு 9900னா அப்ப இது ஃபுல்லா போக மிச்சம் 9900 நான் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். அப்பதான் எனக்கு என்ன மட்டும் கிடைக்கும் ஹவுஸ் ரெண்ட் மட்டும் எவ்வளோன்னு கிடைக்கும். அப்ப இதை நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது இது வந்து எவ்வளவு டைம்ஸ் வரும் 3 டைம்ஸ் வரும். அப்ப 0000 கண்டிப்பா என்னோட ஆன்சர் 00 வச்சுதான் என்ன பண்ண போகுது முடிய போகுது. கிவன் ஆப்ஷன்ல 00 வச்சு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. சோ இப்ப ரெண்டு பேர்ல யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னா 5 3s are 15 15 5 5 minus 9ங்கும் போது 15 minus 9 6. அப்ப ஆன்சர் ends with 600. அப்ப என்னோட ஆன்சர் என்னது 600 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது. சோ இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்னா 75% அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ரிமைனிங் he spends x towards house rent and saves the remaining 9900. புரியுதா ரிமைனிங் 9900 அவங்களுக்கு என்ன இருந்தது. சோ அப்போ ஹவுஸ் ரெண்ட்டுக்கு செலவு பண்ண அந்த எக்ஸ் எவ்வளோன்னு நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். புரியுதா. அப்போ ஓவரால் 75%ல அந்த 9900 போக ரிமைனிங் இருக்கிறது தான் என்னவா இருக்கும் எனக்கு ஹவுஸ் ரெண்டா இருக்கும். கிளியரா. நெக்ஸ்ட் क्वेश्चन. A jar contains 50 liter mixture of milk and water in the respective ratio 4:1. So milkum waterum என்ன ரேஷியோல இருக்குன்னா 4:1. அப்ப milk வந்து 40 liters இருந்திருக்கும், water வந்து 10 liters இருந்திருக்கும். If 2x liter milk and x liter water were added. So இது கூட 2x liter of milk add பண்றேன், இது கூட x liter of water add பண்ணோனே the quantity of milk becomes 56 liter. So மில்க் வந்து எவ்வளவா மாறிடுச்சு 56 லிட்டரா மாறிடுச்சு. அப்போ டோட்டல் வந்து 56 அப்படிங்கும் போது டிஃபரன்ஸ் என்ன வருது ரெண்டு பேருக்கும் 16. இந்த 16 தான் என்னது 2x. அப்ப 2x 16 x யாரா இருப்பாங்க 8 இருப்பாங்களா. புரிஞ்சுதா இது. வாட் வாஸ் தி ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் தி மிக்சர் அப்படின்னு கேக்குறாங்களா. அப்போ ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் தி மிக்சர் அப்படிங்கும் போது so இங்க வந்து 16 இங்க வந்து 8. 16 plus 8 என்னது 24. ஆல்ரெடி இங்க டோட்டலா எவ்வளவு லிட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு 50 லிட்டர்ஸ் இருந்தது. சோ ஃபைனல் குவான்டிட்டி கேக்குறாங்க. அப்ப இங்க 2x வந்து 16 x வந்து 8ங்கும் போது டோட்டலா 24 லிட்டர்ஸ் வந்து அடுத்து ஆட் ஆனது 24. அப்ப ஃபைனல் குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 74 லிட்டர்ஸ் தான் என்னவா இருக்கும் என்னோட ஃபைனல் குவான்டிட்டியா இருக்கும். புரிஞ்சுதா இது. அடுத்த क्वेश्चन. Rupees 10,000 was invested for 2 years in scheme A offering compound interest on an annual basis at 10% per annum. So 10,000 அப்படிங்கும் போது 10,000 ரெண்டு வருஷத்துக்கு compound interestல 10% per annum என்ன பண்ணிருக்கேன் நானே இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கும் போது effective rate of interest compound interest பார்த்தாலே அப்ப 2 years அப்படிங்கும் போது so 2 years அப்படிங்கும் போது 10% இருக்காங்களா 10 plus 10 plus 10 into 10 divided by 100. அப்ப டோட்டலா என்ன கிடைக்கும் எனக்கு 21% கிடைக்குமா. அப்ப 10,000ல 21% கண்டுபிடிச்சனா அதுதான் நமக்கு என்னவா இருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ அப்போ இதுல வந்து பார்த்தோம்னா வந்த இன்ட்ரெஸ்ட 3 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 14% per annumனு என்ன பண்றாங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் ஸ்கீம் பி என்னன்னு கேக்குறாங்க. அப்ப பாருங்க 10,000 rupees இதுல 21% இன்ட்ரெஸ்ட்ங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரியுதா. அப்ப இங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கிடைச்சிருக்க கூடிய இன்ட்ரெஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா இதுதான் வந்து எனக்கு என்னவா இருக்கும் பிரின்சிபலா இருக்கும். இதை எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 3 years 14% per annum. அப்ப ஒரு வருஷத்துக்கு 14%னா 3 வருஷத்துக்கு 42% into 42 divided by 100. கிளியரா இது. சோ அப்போ இங்க 0000 இங்கேயும் கேன்சல் ஆயிரும். அப்ப 21 into 42 அப்படிங்கும் போது 1 2s are 2. அப்ப given optionல 2ல முடியக்கூடிய நம்பர் யாரு 882. கிளியரா இது. அடுத்த क्वेश्चन போலாம். சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா approximation கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க approximation கொடுத்திருக்காங்க. சோ வேல்யூஸ் எல்லாம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு 320 இருக்கு சரியா. 319 னா இங்க 320 into 3 minus 50. கிளியரா. அப்ப 320 into 3 னா யார் வருவாங்க 960. 960 minus 50 யார் நமக்கு 910. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 910 அப்படிங்கும் போது நியரஸ்ட் வேல்யூ நியரஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் யாரு 910க்கு 900 இல்லையா. அப்ப given ஆப்ஷன்ல 900 ஓட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா 30 ஸ்கொயர் தான் யாரா இருப்பாங்க 900 இருப்பாங்க. கிளியரா இது. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. நெக்ஸ்ட் क्वेश्चन 3120
divided by 6 plus 9 into 30. Clear? So, அப்ப இதை ரெண்டு பேரையும் cancel பண்ற அப்படிங்கும்போது 510 520 520 plus இங்க என்ன இருக்கு நமக்கு 30 270. So, 790. Given optionல 790 எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். So, approximate என்ன பண்ணணும்? Rounded off பண்ணி ஆன்சர் சொல்லணும். அடுத்தது 280 minus 15 இருக்கு இல்லையா? அப்ப 4 into 15. So, 14.9 என்ன 15 எடுத்துக்கோங்க. 15 4s are 60. இங்க 280. 280 minus 60. அப்ப 280 minus 60 என்ன வந்துரும் எனக்கு? 220 வந்துரும். 220 is equal to 660 divided by x. So, 1 times இது 3 times. அப்ப x இந்த சைட் போச்சுன்னா என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 3 இருப்பாங்க. Next question. 130 into 5. 130 into 5 na yaru 650 plus 125 minus 75 na 125 plus 75 போச்சுன்னா 50. அப்ப 650 plus 750 என்னோட ஆன்சர் என்னது? 700. Clear? Next one. So, இதை வந்து என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் 840. So, இதை 840 எடுத்துக்கிட்டேன்னா கேன்சல் பண்ணா இங்க யார் வந்துருவாங்க 70. இங்க 7 ஸ்கொயர் யாரு 49. புரியுதா? அப்போ வாட் percentage of 70 வந்து 49 அப்படின்னா 70% of 70 தான் என்னவா இருக்கும் எனக்கு 49 இருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் என்னது 70. புரிஞ்சுதா? அப்படி இல்லைன்னா நீங்க இப்படி கூட என்ன பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணிக்கலாம். x percentage டைரக்டா தெரியாது அப்படின்னா இப்படி கூட என்ன பண்ணிக்கலாம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? 7 அப்படிங்கும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு 70 கிடைக்கும். கிளியர் ஆயுது? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஓகே. So next என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா out of the number of notebooks sold by shop B in June. So shop B in June, if 29 notebooks were hardbound, how many notebooks sold by shop B in June were not hardbound? So அப்போ B June B ல June பாருங்க 80 So அப்ப 80 ல 29 notebooks வந்து என்ன ஆயிடுச்சு hardbound ஆயிடுச்சு. அப்போ hardbound ஆகாத நோட்புக்ஸ் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹார்ட் பவுண்ட் ஆகாததுன்னா 80 ல இருந்து 29 என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு 51. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். In March, if a third shop C sold 5/11 of the number of notebooks sold by shop A in the same month, how many notebooks were sold by shop C in March? 5/11 of the number of notebooks. So 5/11 of the number of notebooks sold by shop A in same month. Marchல shop A எவ்வளோ செல் பண்ணிருக்காங்கன்னா 88. இதுல வந்து பார்த்தோம்னா 5/11 of the number of notebooks sold by shop in how many notebooks were sold by shop A in March. So அப்ப இதை cancel பண்ணோம்னா 8 5 8s are என்னது 40. அப்ப given option என்னோட ஆன்சர் என்னது 40. Next question. So next question பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? Number of notebooks sold by shop A increased by what percent from May to June? So May வந்து 48, June வந்து 60. So difference வந்து பார்த்தோம்னா 12. So 12 by increased percentage less value into 100. So 1 times 4 times 4 na 25%. But given option or answer another 25%. So next question. What is the respective ratio between total number of notebooks sold by shop A, April and May together? So April, May together. So 14, 10, 144. 144. Those sold by shop B in the same months together. So April, May, shop B. 128. 144, 128. Okay. So in a table cancel பண்ணலாம். 18 table cancel பண்ணலாமா? 18 table இது 8 times. இது 18 table இது 8 times 18 into 8 144. 18 table 128 வருமா? வராதோ? Okay. So அப்போ 144 128 அப்படிங்கும்போது 88
180. So இது 8 times. Okay. So 4 table cancel பண்ணிடலாம். 4 table cancel பண்ணோம் அப்படின்னா 3 times வந்து 12, 6 times வந்து 24. So again வந்து பார்த்தோம்னா 4 table பண்ணோம்னா 32. So 32ங்கும் போது 9 is to 8. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? 9 is to 8. So next question. What is the difference between total number of notebooks sold by Shop B in March and April together? Shop B, March and April together. So 10, 120. And number of notebooks sold by Shop B in June. So Shop B June 120. March and April. March and April 11, 12, 120. Number of notebooks Shop B in June. So B June 80. 120 க்கும் 80 க்கும் உள்ள difference வந்து பார்த்தோம்னா 40. Clear ஆ இது? Next question போகலாம். Next question. 60% off. So இந்த 15 square அந்த side போச்சுன்னா என்னவாகும் எனக்கு? Plus 225 ஆகும் இல்லையா? So 200, 200, 400, 55 plus 25, 80, 480. 60% of something is equal to 480 அப்படின்னா 60 ஆல எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுனா 60 ஆல எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுனா 480 கிடைக்கும் 8 அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 800 இருப்பாங்க கிளியரா இது நெக்ஸ்ட் क्वेश्चन So இங்க 16 இருக்கு so இங்க 4 power x ல எனக்கு வேல்யூ வேணும் அப்ப 4 power x is equal to 16 என்னன்னு எழுதலாம் நானு 4 ஸ்கொயர் னு எழுதலாம் into 1/8 power 1/8 the whole power 4ங்கிறது அந்த சைடு போகும்போது 8 the whole power 4 னு போகும் அப்ப 8 எப்படி எழுதலாம் நானு 4 power 4 into 2 power 4 னு எழுதலாமா அப்ப 2 power 4 என்னன்னு எழுதலாம் நானு 4 ஸ்கொயர் னு எழுதலாமா 2 power 4 4 ஸ்கொயர் னு எழுதலாமா 2 power 16 2 power 4 னா 16 சோ அந்த 16 4 ஸ்கொயர் னு எழுதலாம் அப்ப 4 பேஸ் வந்துடுச்சு அப்ப பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணனா 4 plus 2 6 6 plus 2 8 அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது 8 கிளியரா இது அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க 1 3/5 7/10 5 1/10 சோ அப்ப எல்லாத்தையும் ஒரு சைடா எடுத்துக்கலாமா 5 1/10 minus 1 3/5 minus 7/10 அப்ப 10 10 இங்கேயும் வந்து நான் 10 மாத்தணும் அப்படினா LCM எடுத்தோம்னா 10 மாத்தணும்னா 5 வந்து 10 மாறதுக்கு into 2 அப்ப 3 2s are 6 அப்ப இங்க என்ன வந்துரும் நமக்கு 6 அப்ப இங்கேயும் 6/10 வந்துரும் ஓகேவா எழுதும் போதே இப்படி எழுதிரலாம் அப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா 5 minus 1 என்னது 4 சரியா so 1 minus 6 minus 7 minus 13 minus 13 plus 1 minus 12 minus 12/10 12/10 னா என்னது 6/5 அப்ப இங்க என்ன வரும் எனக்கு minus 6/5 அப்ப 5 4s are 20 20 minus 16 வந்து 20 minus 6 வந்து பார்த்தோம்னா என்னது 14 அப்ப 14/5 அப்படிங்கும்போது என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 24/5 இருப்பாங்க அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது 24/5 so next question so 450 so இது 1 times இது 5 times 50 again வேற யாரு கேன்சல் பண்ற மாதிரி இருக்காங்க so 50 அந்த சைடு போச்சுனா என்ன வரும் நமக்கு 70 வருமா 72 வருமா அப்போ 72 அப்படிங்கும்போது 50 இந்த சைடு போச்சுனா -50 அப்ப 72 1 8s are 8 9 8s are 72 அப்ப cross multiply பண்ணா யார் வந்துருவாங்க நமக்கு 15 into 9 135 வேற எப்படி இத சால்வ் பண்ணலாம் அப்படினா சோ இன்னொரு வேற மெத்தடாவும் இத சால்வ் பண்ணலாம் எப்படினா 9 மல்டிபிள் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் ஆன்சர் சொல்ல முடியும் இப்ப பாருங்க 1 டைம்ஸ் இது 50 டைம்ஸ் அந்த சைடு போறனால இது என்னவா ஆயிடுச்சு எனக்கு இந்த 50 வந்து இந்த சைடு போகும்போது -50 சோ 72 சோ 8/15 into some value எனக்கு என்ன மல்டிபிள் கிடைக்குது 9 மல்டிபிள் கிடைக்குது கிளியரா சோ 9 மல்டிபிள் கிடைக்குது அப்படிங்கும்போது
So என்ன மல்டிபிள் 9 மல்டிபிள். அப்போ கண்டிப்பா எனக்கு இங்க கூடிய x வேல்யூ யாராதான் இருப்பாங்க 9 மல்டிபிளா தான் இருப்பாங்க. ஏன்னா ஆன்சர் வந்து 9 மல்டிபிள் கிடைக்குது. அப்ப இது 9 மல்டிபிள் கிடையாது, 9 மல்டிபிள் கிடையாது, 9 மல்டிபிள் கிடையாது, 9 மல்டிபிள் கிடையாது. இது ஒன்று தான் 9 மல்டிபிள். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 84 divided by 7ங்கும் போது இங்க என்ன வந்துரும்? 12 வந்துரும். So அப்போ இந்த minus x divided by 3 அந்த சைடு எடுத்துக்கோங்க. 80 minus 12 minus 38. கிளியரா? 80 minus 12 இந்த 38 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 38 minus 12 minus 38 minus 50. 80 minus 50 என்னது? 30. அப்ப x by 3 is equal to 30 னா x ஓட வேல்யூ 90. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 18 square. So 18 squareங்கும் போது 18 into 8 divided by 6 into 0.4. இது எவ்வளோ டைம்ஸ்? 3 டைம்ஸ். 8 3s are 54. 8 3s are 24. 4ல முடியக்கூடிய வேல்யூ 4 4s are 16. அப்ப கண்டிப்பா பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு என்ன வருது? 6 வருது. ஒரே ஒரு டெசிமல் இருக்கனால கண்டிப்பா ஒரே ஒரு பாயிண்ட் தான், எல்லாத்துலயும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. பாயிண்ட்க்கு அப்புறம் 6ல முடியக்கூடியதா என்னவா இருக்க போகுது? என்னோட ஆன்சரா இருக்க போகுது. அப்போ இங்க என்ன இருக்கு எனக்கு? 18 into 3 54. சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா இங்க எனக்கு யார் இருக்காங்க? 9 மல்டிபிள் இருக்கு இல்லையா? 18 வந்து 9 மல்டிபிள் தானே. அப்ப ரெண்டு பேர்ல 9 மல்டிபிள் யாரு? இது 9 மல்டிபிள் கிடையாது. இதுதான் என்னது? எனக்கு 9 மல்டிபிள். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். 3 மல்டிபிள் கேன்சல் பண்ணிட்டோம். அதனால கேன்சல் ஆகாது. சோ இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 12 ஸ்கொயர். 12 ஸ்கொயர்னா என்னது? 144 இல்லையா? சோ இப்ப 12 ஸ்கொயர் 144. 144. சோ பாயிண்ட் எடுத்துட்டேன்னா இங்க 45 வந்துரும் இல்லையா? சோ 45 அப்படிங்கும் போது 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் யார் இருப்பாங்க நமக்கு? 135. சோ ரிமைனிங் 9 2 32. அப்ப என்ன கிடைக்குது? இங்க x ஓட வேல்யூ வேணும். அப்போ 1024 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 5.6 2.5. அப்ப 6 5s are 30. கண்டிப்பா 0ல தான் முடியுது. பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க 0 இருக்கு, இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 9. ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். சோ மைனஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது கண்டிப்பா எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 10ல 9 போச்சுன்னா 1. பாயிண்ட்க்கு அப்புறம் 1 தான் வருது. அப்ப இதுவா இருக்கலாம், இல்ல இதுவா இருக்கலாம். அப்ப ரெண்டு பேர்ல யாருன்னு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் நானு? 5.6 2.5. அப்போ 5.6 2.5 எப்ப 2.5 பாக்குறோமோ அப்பெல்லாம் டிவைடட் பை 4. அப்போ இங்க யார் வந்துருவாங்க நமக்கு? 14. சரியா? 14 minus 9.9. அப்ப 14 minus 9.9 என்னோட ஆன்சர் என்னது? 4.1. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். 16 into 15 minus 8 into 13. சோ இது எப்படி எழுதலாம் நானு? 8 into 13 எழுதலாமா? 8 into 30. அப்ப 8 காமனா எடுத்தேன்னா 30 minus 13 17. அப்ப 7 8s are என்னது? 56. அப்ப ends with 6. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 136. 16 வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 18 into 2. புரியுதா? 8 into 2 into 15. அப்ப 8 into 15 into 2 30. அது அப்படி எடுத்துக்கிறேன். காமனா வர மாதிரி எடுத்துக்கிறேன். So next number 15% of 250 plus x is equal to 63. அப்போ 63ங்கிறது 9 multiple. ஓகேவா? so இது சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது 15% of 9 multiple அப்படிங்கும் போது 15% of 250 plus x is equal to 63. ஓகே, so சால்வ் பண்ணலாம் அப்படிங்கும் போது என்ன டேபிள் எடுக்கலாம்? நான் சால்வ் பண்ண 3 டேபிள் எடுத்தேன்னா இது 5 டைம்ஸ், இது வந்து 21 டைம்ஸ். கிளியரா? 25 into 5 1250 plus 5x is equal to 2100. So 750 plus 100 850. 850 divided by 5 அப்படின்னா 17. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 170. கிளியரா? So next question.
ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5.5. ஸோ 5.5 என்னவாகுது, 11 ஆகுது. 5.5 இன்டூ 2 தானே 11, 11 இன்டூ 3 தானே 33, 33 இன்டூ 4 தானே 132. அப்போ கண்டிப்பா 2 3 4னா அடுத்து 5 தான் இருக்கும். அப்போ 5 2s are 10, கேரி 1 15 16, கடைசியில் 60ல முடியக்கூடியதான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். ஸோ இப்போ இதுதான் என்னது, என்னோட ஆன்சர். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 132 அப்படிங்கிறது 11 மல்டிபிள், 11 மல்டிபிள் கூட 11 மல்டிபிள்ங்கும் போது கண்டிப்பா கிவன் ஆப்ஷனோட ஆன்சர் யாரா தான் இருப்பாங்க, 11 மல்டிபிளா தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 7 6 10 27 104 இன்டூ 1 மைனஸ் 1 6 வந்துருமா, இன்டூ 2 மைனஸ் 2 இங்க இன்டூ 3 மைனஸ் 3 இன்டூ 4 மைனஸ் 4 இன்டூ 5 மைனஸ் 5. அப்போ 104 இன்டூ 5ங்கும் போது 520, 520 மைனஸ் 5ங்கும் போது 515. நெக்ஸ்ட் கொஸ்டின், போத் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு இல்லையா, ஸோ அப்போ ஷஃபிளா தான் இருக்கும், ஆல்டர்னேட் சீரீஸா இருக்கும். -5, சாரி +5, இங்க இருந்து இங்க +5, இங்க இருந்து இங்க +5, அப்ப இங்க இருந்து இங்க டெஃபினட்டா என்னவா தான் இருந்திருக்கும், +5 தான் இருந்திருக்கும். அப்ப 73 + 8 78. ஸோ அப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 80 78.7. ஸோ 80 78.7 அப்படிங்கும் போது ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் யாரா இருக்காங்க, 1.3. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 7 - 1 6, 2.6, 0.9, 3.9, 3.9, 2, 5.2. அப்ப 13, அப்ப 13 மல்டிபிள் 13, 13 2, 13 3, 13 4, அப்ப 13 5, 6.5 தான் இருக்கும். அப்ப 67ல இருந்து 6.5 நான் ஆட் பண்றேங்கும் போது எனக்கு கிடைக்கிறது யாரா இருப்பாங்க, 0.5, 0.5, 13, carry 1, 73.5. ஸோ த்ரூ அவுட் என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கா. ஸோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 67ல இருந்து 6.5 போச்சு அப்படின்னா 60.5 தான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். த்ரூ அவுட் டிக்ரீஸ் ஆயிருக்கு, மைனஸ் 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 மைனஸ். ஸோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா இதுதான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? ஓகே. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஐபிபிஎஸ் கிளரிக்கல் பேப்பர் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய பேப்பர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணலாம். ஸோ அடுத்த கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.